கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இப்பொழுதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தினால உங்களை யாவரையும் ஒரு விசை கூட வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வேதவசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வேதவசனம். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. இந்த வேதவசனத்தை பார்க்கிற போது நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே அவர் மனிதனாக பிறந்து அவர் வந்ததற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் அநேக காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல 2 விதமான வல்லமைகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதுல ஒண்ணு தேவனுடைய வல்லமை, அடுத்தல இன்னொன்று பிசாசின் வல்லமை. இந்த இடத்துல பார்க்கிற போது இயேசு 2 காரியத்தை செய்திருக்கிறதை இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒண்ணு, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அடுத்தல பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அப்போ பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள். பிசாசின் வல்லமைன்னு சொல்லி ஒன்று இருக்கிறது, தீய சக்தி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நாம் தேவனை குறித்த அநேக விஷயங்களை நாம் அநேக வசனங்கள் வாயிலாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த நாளிலே பிசாசை குறித்தும் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி கர்த்தர் என்ற உள்ளத்திலே ஒரு ஏவுதலை தந்தபடினாலே அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்ல கர்த்தருக்குள்ளாக வாஞ்சிக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதன் ஸ்தோத்திரம் பாவமற்றவனாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டான். ஆனால் வேதம் என்ன சொல்லி இருக்கிறது சொன்னால், பாவம் செய்தவன் ஒருவன் யார் என்று சொன்னால் 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 யோவான் 4வது அதிகாரத்திலே யோவான் சொல்லுகிற போது சொல்லுகிறார், 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. பாவம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது சொன்னால், ஆதி முதல் பாவம் ஆரம்பித்திருக்கிறது. யார் இடத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கு சொன்னா, பிசாசு இடத்திலிருந்து ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். நாம் அறிந்து கொண்ட ஒரு காரியம் சொன்னால், ஆதாமத்திலிருந்து தான் பாவம் வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி இல்லை, பிசாசு என்னைக்கு தேவனுக்கு விரோதமாக அவன் எழுப்பினானோ, தேவனுக்கு விரோதமாக பெருமையான சிந்தனை கொண்டானோ, அப்பொழுது இருந்தே பாவம் செய்து உருவாகிவிட்டது. அல்லேலூயா. இந்த பிசாசனவன் அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனாக இருக்கிறான். அந்த ஆதி முதல் பாவம் செய்கிற பிசாசு அவன் தேவசாயராக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை வியாதி இல்லாமல் பலவீனம் இல்லாமல் பூரண அழகுள்ளவனாக பரிபூர்ணம் உள்ளவனாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை அவன் வஞ்சித்து தனக்குள் இருந்த பாவத்தை இந்த மனிதனுக்குள்ள கொடுத்தபடினால்தான் மனித வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அன்பு இல்லை. எங்க பார்த்தாலும் வேதனையும் சஞ்சலமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வியாதி பெருகி இருக்கிறது, அநியாயங்கள் பெருகி இருக்கிறது, ஒரு நாளும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாகி இருக்கிறது.
ஏதோ ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஆதி முதல் பாவம் செய்த பிசாசுடைய கிரியைகள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனபடினாலே இந்த பிசாசுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் இயேசு குணமாக்குகிறவராக அல்லது விடுவிக்கிறவராக சுற்றி திரிந்திருக்கிறார். அவர் ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டு காலத்துல நீங்க அதிகமாக இந்த பிசாசு என்கிற வார்த்தையை நீங்க பார்க்க முடியும், சாத்தான் என்கிற வார்த்தையை பார்க்க முடியும். ஆனால் பழைய ஏற்பாட்டுல பிசாசு என்றோ சாத்தான் என்கிற வார்த்தையை அதிகமாக பார்க்க முடியாது. கொஞ்சம் பார்க்கலாம், ஒரு சில இடங்களை பார்க்க முடியும், ஆனா அதிகமா பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் பிசாசுக்கு அவனுடைய எல்லா ஸ்தோத்திரம் அவனுடைய அதிகாரத்துக்கும் அவனுடைய வல்லமைகளுக்கும் அவன் மனிதனை வஞ்சித்துக் கொண்டு இந்த உலகத்தின் ஸ்தோத்திரம் அழிவு உண்டாக்குற எல்லா காரியத்துக்கும் முடிவு உண்டாக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக இறங்கி வந்து பாவம் இல்லாதவராக ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அதை குறித்து வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் ஒருவர் வாசிப்பீர்கள் ஆனால் நலமாக இருக்கும். எபிரேயர் 2:14. அவங்களுக்கு ஒரு வேத புஸ்தகம் கொடுத்தா நல்லா இருக்கும். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவராக மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்களை யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் மரணத்துக்கு அதிகாரியை பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் மரண பயத்தினாலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அதிலிருந்து விடுதலையாக்கும்படிக்கும் இயேசு மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக மாறினார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரும் கவனிக்கணும். ஸ்தோத்திரம். யாரும் இந்த நேரத்தை ஸ்தோத்திரம் கவனிக்காமல் இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்ல கர்த்தருக்குள்ளாக வாஞ்சிக்கிறேன். இந்த மரணத்துக்கு அதிகாரியை பிசாசானவனை இயேசு தமது மரணத்தினாலே அழிக்கிறார். அந்த மரண பயத்திலே கட்டப்பட்டிருக்கிறவர்கள், மரண பயம் யாருக்கு இல்லை? எல்லாருக்குள்ளாலே அந்த மரண பயம் இருந்துகிட்டு. அல்லேலூயா. ஆமா, 80 வயசானாலும் 90 வயசானாலும் மரண பயம் இருக்கா இல்லையா? இருக்கு. சோதரம் சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒரு 40 வயசு 50 வயசு ஆகுதுன்னு சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு ஒரு காரியத்தை கண்டுட்டு போனா நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த பிள்ளைக்கு அந்த ஒரு காரியம் கண்டோன்னு அர்த்தம் சொல்லுவாங்க, என் பேர குழந்தைக்கு ஒண்ணு கண்டாச்சுன்னா கண்டுட்டு போனா நிம்மதியா இருக்கும். பேர குழந்தையும் ஒண்ணு கண்டாச்சுன்னா அர்த்தம் சொல்லுவாங்க, என் பேரனுக்க குழந்தைக்கு ஒண்ணு கண்டாச்சுன்னா நலமா இருக்கும். அல்லேலூயா. இது காணக்கூடிய அந்த ஆசையை விட செத்து போயிடக்கூடாது என்கிற ஒரு பயம். அல்லேலூயா. அவன் மரண பயம் எல்லாருக்குள்ளே இருக்குது. அப்ப அந்த மரண பயத்தில் இருந்து விடுதலையாக்கும்படியாகத்தான் இயேசு பாவம் இல்லாதவராக இந்த உலகத்துல மரித்தார். ஸ்தோத்திரம். ஏன் என்று சொன்னால் மரணம் என்பது பாவம் செய்கிற மனிதனை மட்டும்தான் அதை ஆட்கொள்ள முடியும். இயேசு பாவம் இல்லாதவராக இருந்தபடினாலே இந்த மரணம் இயேசுவை ஆட்கொள்ள முடியவில்லை, இயேசுவை ஜெயிக்க முடியவில்லை. இயேசு மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மரணத்தை ஜெயித்த இயேசு மரண பயத்தில் இருக்கக்கூடிய நம்மை விடுவித்து இன்றைக்கு மரித்தாலும் நான் இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ள போவேன் என்கிற ஒரு நிச்சயமான நம்பிக்கை தந்து நம்ம வழி நடத்துகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனாலும் கூட நாம் இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் இந்த பிசாசானவன் எதிரத்திலும் நம்ம விடுதலையாக்கப்பட்டோமோ அந்த பிசாசானவன் இந்த உலகத்திலே தான் இருக்கிறான். அவன் இந்த உலகத்துல பல காரியங்களை செய்து கொண்டிருக்க. என்ன காரியம் சொன்னா, 1 பேதுரு புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரோ ஒரு சுதந்திரம் பிள்ளைகள் வாசிங்க. 1 பேதுரு 5:8. பிள்ளைங்களா வசனம் வாசிக்க உற்சாகமா இருக்கும்.
மாற மாறி எடுத்து வச்சுடுங்க. 1 பேதுரு 5:8. சத்தமா தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. அந்த வார்த்தை எப்படி அழுத்தம் திருத்தமா இருக்கு பாருங்க. நீங்க வாசித்தீங்கன்னா அந்த வார்த்தை அப்படி வாசித்தீங்கன்னா தெரியும். ஏன்னா பேதுரு அனுபவத்திலிருந்து சொல்றார். அல்லேலூயா. இதே பேதுருவை தான் இயேசு ஒரு தடவை சொன்னாரு. என்ன சொன்னாரு? எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னாரு. அல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இயேசு கேட்டாரு, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? உடனே ஒருத்தன் சொன்னா எலியான்னு சொன்னாரு, எரேமியா சொன்னாங்க, தீர்க்கதரிசிகள் ஒருத்தர் சொல்லலாம் அப்படின்னு. அப்போ இயேசு கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? உடனே பேர் சொல்ற, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சொன்னாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், இது மாம்சம் இரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல, என் பிதாவே உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் கொடுக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனை என்கரேஜ்மெண்ட் பண்ணுகிறான். அப்போ இதை சொல்லிவிட்டு அடுத்த மனுஷகுமாரன் படக்கூடிய பாடுகளையும் வேதனைகளையும் அவர் சிலுவையில மரிப்பார் என்பதை சொன்ன போது இந்த பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே இப்படி எல்லாம் உமக்கு நடக்க கூடாதுன்னு சொல்லி இயேசுவை கடிந்து கொள்கிறான். அப்பொழுதுதான் இயேசு சொல்கிறாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே. அல்லேலூயா. அப்போ வெளிப்பாடு பெற்றவனுக்குள்ளாலேயும் பிசாசு உள்ளே போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெளிப்பாடு கிடைத்து அதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு எதிரடையாக பேசுகிற போது நீ தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய். இந்த பிசாசு பேதுருவின் பக்கத்துல வந்து நின்று சொல்றான், சோத்ரம் இயேசுவுக்கு இந்த பாடுகள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி நீ சொல்லு. அல்லேலூயா. அப்பதான் இயேசு, எனக்கு பின்னாகவோ சாத்தானே, தேவனை கேட்டவளை சிந்தியாமல் மனுஷருக்கு கேட்டவளை சிந்திக்கிறான்னு சொல்லி அவனை கடிந்து கொள்கிறான். இந்த அனுபவம் பேதுருக்கு இருந்ததுனாலதான் சொல்லுகிறான், சோத்ரம் ஒருத்தர் சுத்திட்டே திரியிறான். அல்லேலூயா. ஒருத்தர் சுத்திட்டே திரியிறான். யார் அது? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல ஒருவன் சிக்கிக்கிட்டே இருக்கிறான். யார விழுங்கலாம் சொல்லி பார்த்துட்டே இருக்கிறான். அல்லேலூயா. பிள்ளைங்கெல்லாம் கவனிக்கணும். சின்ன பிள்ளைங்கனாலும் சரி, பெரிய ஆட்கள்னாலும் சரி, வாலிபர்கள் ஆனாலும் சரி, சோத்திர வயோதிபர்கள் ஆனாலும் சரி, சோத்திர நாசில சுவாசம் உள்ள மனிதர்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்களை சுத்திட்டே இருக்கிறான் ஒருத்தன். யாரு? பிசாசு. எதுக்கு? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ சொல்லி சுத்தி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க முடியாது, உடனே வந்துருது. ஏன்னா மெட்டவன் சுத்திட்டே இருக்கிறான். பேதுரு அதை அறிந்தபடினாலே அவன் எப்ப சுத்திட்டு இருக்கிறான்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது, எப்படி சுத்திட்டு இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியாது. பவுல் சொல்லுகிறார், சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அல்லேலூயா. சாத்தான் தந்திரமாக கிரியை செய்கிறான். தேவன் ஒரு பக்கத்தில் நன்மை செய்யும்படியாக அவர் காத்திருக்கிறார், அவர் கிரியை செய்கிறார். அதை எதிர்த்து அவருக்கு எதிரடையாக ஒருவன் போராடி கொண்டிருக்கிறான், ஆன் பிசாஸ். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பிசாசுக்கு சில பெயர்களை நாம் பார்க்கலாம். என்ன சொன்னா வேதம் சொல்லி இருக்கிறது, மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 19வது வசனம் 38வது வசனம் பொல்லாங்கன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிசாசுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? பொல்லாங்கன், பொல்லாப்பு செய்கிறவன். எபேசியர் 6:16 பொல்லாங்கன் எய்கிற அக்னி ஆஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 1 யோவான் 2:13 சொல்லப்பட்டு பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்தீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவன் பொல்லாங்கன். மத்தேயு 12வது அதிகாரம் 43வது வசனம் சொல்லப்படுது, அவர் அசுத்த ஆவி. என்ன ஆவி? அசுத்த ஆவி. அசுத்த ஆவி கேள்விப்பட்டீங்களா? ஈவில் ஸ்பிரிட். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஹோலி ஸ்பிரிட், அவன் ஈவில் ஸ்பிரிட். அது இன்னொரு
டிரான்ஸ்லேட் சொல்லப்படுது unclean spirit. அல்லேலூயா. அசுத்த ஆவி அசுத்தங்களை நடப்பிக்கிறது, அசுத்தமான எண்ணங்களை கொண்டு வருகிறது, அசுத்தமான காரியங்களை நடப்பிக்கிறது எல்லாமே அசுத்த ஸ்தோத்திரம் ஆவி. அல்லேலூயா. ஆமா, சினிமாவுல அசுத்தமான காரியங்களை காட்டுறதெல்லாம் என்னது? அசுத்த ஆவி. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் இப்படிதான். அடுத்தல சோதனைக்காரன். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 3வது வசனம், 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 5வது வசனம். சோதனைக்காரன். ஒரே சோதனையா இருக்கு சொல்றேன் தெரியுமா? ஆமா, ஸ்தோத்திரம். அடிக்கடி சொல்றோம், ஒரே என்ன சோதனையா தெரியல அப்படின்னு புலம்புவோம் தெரியுமா? அந்த சோதனைய ஒருத்தர் கொண்டு வருவான், அவன் தான் யாரு? சோதனைக்காரன். அல்லேலூயா. ஆமா, என்னைக்குதான் சோதனை மாறும் தெரியல. இந்த சோதனைக்காரனை கூட வச்சிருந்தா சோதனை மாறவே மாற. சரி, அடுத்தல பிசாசு. மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 5வது வசனம். பிசாசு அவரை உயர்ந்த இடத்துக்கு நினைச்சுதான் கொண்டு போனான். அடுத்தல திருடன். இவனுக்கு பேர் என்ன பேரு? திருடன். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். உங்க குடும்பத்துல சந்தோஷத்தை திருடுறதுக்கு, உங்க ஆசீர்வாதத்தை திருடுறதுக்கு, உங்க வீட்டுல திருட வந்தாச்சுன்னு அனுமதிப்பீங்களா? யாரா அனுமதிப்பீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரவாயில்ல, நல்ல பிள்ளை. அழகான ஒரு வார்த்தை, நான் அனுமதிக்க மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பாருங்க, அப்போ திருட நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம அனுமதிக்க மாட்டோம். அவனுக்கு வீட்டுல கட்டில மெத்தையும் கொடுத்து தூங்க வைக்க மாட்டோம். ஆனா சோத்திர இந்த திருடன் நிறைய நேரத்துல நமக்கு தெரியாமலே வந்து திருடிட்டு போறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் பிசாசு யாரு? திருடன். அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கள்ளன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் யாரு? கள்ளன். ஸ்தோத்திரம். அவன் திருடனாக இருக்கிறான், கள்ளனாக இருக்கிறான். எப்போ எதை கலவனமோ அப்போ வருவான். அப்ப திருடன் பொதுவா நம்ம திருடன் எப்போ வருவான்னா, எல்லாரும் தூங்கின பிறகு, எல்லாரும் தூங்கின பிறகு, அல்ல எல்லாரும் கவனக்குறைவா இருக்கும்போது, பகல்ல என்ன கவனக்குறைவா இருக்கும்போது, இரவுல என்ன தூங்கின போது, சோதரம் அவன் நினைச்சுவான் திருடி கொண்டு போகிறான். இந்த பிசாசும் கூட திருடனா இருக்கான். அல்லேலூயா. திருடன் கூட எனக்கு ஐக்கியம் கிடையாது சொல்றவங்க மட்டும் வேலை சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, அடுத்தால அவனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, முக்கியமான பேர் சாத்தான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அடுத்தால வலு சர்ப்பம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்துல இருக்கு வலு சர்ப்பம். இன்னும் நிறைய பேர் இருக்கு, எல்லா பேரையும் உங்களுக்கு சொல்றதுக்கு சமயம் இல்லை. ஸ்தோத்திரம். நம்ம இப்போ இயேசுவை பத்தி தான் நம்ம பிரசங்கம் பண்றோம், அதுதான் நமக்கு வேலை. பிசாசை பத்தி பிரசங்கம் பண்ணக்கு நமக்கு முடியாது. ஆனா எதிராளியை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு உண்டானதுனால உங்களுக்கு சொல்லி தர வேண்டியது. அல்லேலூயா. எதிராளியை பற்றி கொஞ்சம் நினைச்சணும், தெரிஞ்சுக்கணும், அது நமக்கு தேவை. அப்போ இந்த மாதிரி பொல்லாங்கனாக இருக்கிறான், அசுத்தாவியாக இருக்கிறான், சோதனைக்காரனாக இருக்கிறான், பிசாசாக இருக்கிறான், திருடனாக இருக்கிறான், சாத்தானாக இருக்கிறான், அடுத்த வலு சர்ப்பமாக இருக்கிறான். இன்னும் நிறைய பேரெல்லாம் பின்னாடி வருது. அந்த ஒவ்வொரு அவனுடைய ஆக்டிவிட்டிஸ்கள் அதுக்கு தக்கபடி பெயர்கள் இருந்தாலும், இது எல்லாவற்றையும் நாம் என்ன சொன்ன ஸ்தோத்திரம் அதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு அவைகளை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் அடிக்கடி வருகிற பிரச்சனைகள், அடிக்கடி வருகிற போராட்டங்கள், சிந்தனைகளை வருகிற குழப்பங்கள், நல்லா இருந்த மனுஷன் ஏன் இப்படி மாறிட்டான்? அல்லேலூயா. நல்லா இருந்த பிள்ளை ஏன் இப்படி மாறிட்டு? அங்க வேற ஒரு காரியம் நடக்குது, வேற ஒரு காரியம் நடக்குது, வேற ஒரு ஸ்பிரிட் உள்ள இருக்குது. அது இருக்கிறதுனால நல்லா இருந்த ஆளுங்க என்ன செய்யுது? வித்தியாசமா சுபாவங்கள் மாறிடுது. அல்லேலூயா. ஒரு ஆளுங்க அல்லேலூயா. ஒரு மனிதன்
அவர் இந்து மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர். அவர் சாட்சி சொன்னார். என்ன சாட்சி சொன்னா, ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்னை ரட்சித்தார், என்னுடைய குடும்பத்தில் உள்ள பல லட்ச கடன்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றினார், நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையா மாறினேன், எனக்கு நல்ல வருமானங்கள் கிடைத்தது, அந்த வருமானங்கள் கிடைத்த போது நான் ஆண்டவருக்கு தவறாமல் என்ன கொடுத்தேன், காணிக்கை கொடுத்தேன், தசம பாகம் கொடுத்தேன். ஒரு தடவை ஸ்தோத்திரம், என்னுடைய பிசினஸ்ல கிடைத்த வருமானம் 2,75,000. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 2,75,000 கிடைத்தது. உடனே நான் அதை எடுத்து வைத்து இதர தசம பாகத்தை நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணி ஸ்தோத்திரம் பணத்தை எடுத்து 27,500 ரூபாயை எடுத்து ஸ்தோத்திரம் அதை கவர்ல வைக்கிற போது பக்கத்திலே வந்து நின்று ஒரு உருவம் சொல்லுகிறது, இவ்வளவு காணிக்கையை நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு போய் எல்லாரும் கவனிக்கிறீங்களா கொடுக்கணுமா? இப்ப யார் வர சோதனைக்காரன் வந்து நிக்கிறான், இவ்வளவு காணிக்கை கொண்டு கொடுக்கணுமா அப்படின்னு. அப்போ இவருக்கு மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு, உண்மைதானே, 27,500 ரூபாய் கொண்டு கொடுத்தாதுன்னா இந்த சபையில கொண்டு கொடுத்தாதுன்னா பாஸ்டர் நம்மளை குறித்து என்ன நினைப்பாரு? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேணா ஒரு 2,000 ரூபாய் காணிக்க கொடுத்தாலே அவர் பெருசா நினைக்கக்கூடிய ஆள். உண்மைதானங்க? ஆமா. சிலவருக்கு 100 ரூபாய் காணிக்க கொடுத்தாலே அவங்க பெருசா நினைப்பாங்க. இப்படி இருக்கும்போது நீ 2,750 ரூபாய் நீ கொடுத்தேன்னு சொன்னா ரொம்ப பெருசா நினைப்பாரு அப்படின்ட்டு அப்படி பேசி பிசாசு பக்கத்துல இருந்து பேசிட்டே இருக்கிறான். அப்ப இவருக்குள்ள இருந்த ஆவியானவர் சொல்றாரு, பிசாசு உன்னை வஞ்சிக்க பாக்குறான், ஹல்லேலூயா, உன் ஆசீர்வாதத்தை கெடுக்க பாக்குறான் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் உள்ள வந்து பேசுற உடனே இவர் சொன்னாரு, இயேசுவின் நாமத்தினா போ பிசாசே அப்படின்னு சொல்லிட்டு 27,500 எடுத்து வைத்திருந்தவர் கூட ஒரு 2,500 ரூபாய் எடுத்து வைத்து 30,000 அவர் தசம பாகத்தை கொண்டு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்ன சாட்சி, நம்ம சபையில சொன்ன சாட்சி. அப்போ பிசாசு என்ன பண்றான்னு கொஞ்ச நேரத்தில் நம்முடைய நல்ல எண்ணத்தை நினைச்சிடும் மாத்திரம். நமக்கு புரியாது ஏன் இப்படி மாறிட்டு. சில ஆட்கள் அப்படி மாத்தி விடுகிறான். ஏன் இப்படி மாறுறாங்க? நல்லதானே பழகிட்டு இருந்தாங்க, ஏன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருத்தன் தன்னுடைய நண்பனிடத்தை கேட்டான், நீ பிசாசை பார்த்திருக்கிறாயா அப்படின்னு. இன்னொருத்தங்க, நான் அது கூட தான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிசாச பார்த்திருக்கேன், நான் அது கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இனி என்னத்தை போட்டு பார்க்குறதுக்கு. அவன் யார சொல்றான்? உங்களுக்கு புரியும் யார சொல்லுவான். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, இந்த பிசாசானவன் அவன் ஒரு பக்கத்திலே ஜனங்களை இப்படி நடத்தி கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகளே, அப்படின்னு சொன்னா இந்த பிசாசை மேற்கொள்வது எப்படி? இவனுடைய அட்டூழியங்களுக்கு அளவே இல்லாமல் இருக்கிறது. இவனை எப்படி நம்ம மேற்கொள்ளணும்? அதான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ரொம்ப இவனை பத்தி ரொம்ப விளக்கம்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. லேசா ஒரு காரியத்தை மட்டும் சொன்னாலே போதும். மீதி எல்லாம் நீங்களே கற்றுக்கொள்வீங்க. அவனே நிறைய கற்று தருவான். அதனால நிறைய அவனை பத்தி நம்ம சொல்லி அவனை பெரிய ஆளாக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். எபேசியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 27வது வசனத்தை ஒரு வாசிக்கிறோம். எபேசியர் 4:27. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப இந்த பிசாசை மேற்கொள்வது எப்படி என்று சொன்னால், இங்கே பவுல் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. இப்போ ஒரு கேள்வி, பிசாசு அவன் தன்னால வருகிறானா, இடம் கொடுத்து வருகிறானா? தன்னால வருகிறானா, இடம் கொடுத்து வருகிறானா?
நம்ம என்ன திரும்ப நினைப்போம், ஸ்தோத்திரம், பிசாசு எங்க குடும்பத்தில் ரொம்ப கிரியை செய்றாங்க. ஆனா அவன் கிரியை செய்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் அங்க இருக்கிறது. இடம் கொடுத்ததுன்னு அவன் கிரியை செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனே எப்பண்டான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறான். இதை நம்ம நம்பணும். பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், கர்த்தர் அனுமதி கொடுத்ததுனாலதான் உள்ள வர முடிந்தது. அப்ப யோபுவை இன்னும் கர்த்தர் ஆயத்தப்படுத்த விரும்பினார். அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஆனாலும் கர்த்தர் இன்னும் அவனை ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பதற்காக பிசாசு அனுமதி கொடுத்தார். ஆனாலும் ஸ்தோத்திரம், ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லி யோபுக்கு உணர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு 38 அதிகாரத்துல இருந்தெல்லாம் நீங்க பாப்பீங்கன்னா ஸ்தோத்திரம், யோபு நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்கிறான் தேவனிடத்திலே. அப்ப கடைசியில சொல்கிறான், ஆண்டவரே நான் 2வது தடவை தெரியாம நான் பேசிட்டேன் ஆண்டவரே. அந்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். யோபு 42வது அதிகாரம். சீக்கிரமா எடுத்தாங்க வாசிங்க. யோபு 42வது அதிகாரம். மூணாவது வசனத்தை வாசிங்க. ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்கிறேன். அல்லேலூயா. எனக்கு தெரியாததெல்லாம் நான் அழைப்பிட்டேன் ஆண்டவரே. அப்படின்னு யோபு அழைப்பினேன்னு சொல்லி ஒத்துக்கொள்கிறார். அடுத்தல 41வது அதிகாரத்துல யோபு சொல்லுகிறாரு, நான் நீசன், நான் உமக்கு என்ன மறுஉத்தரவு சொல்வேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அப்ப அதிகம் பேசியிருக்கிறேன். அப்ப இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த யோபு தன்னை ஒரு நீதிமானாக அவர் காட்டிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லும் போது சொல்றாரு, நான் நீச ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்துல பேசுறதுக்கு எந்த தகுதியும் எனக்கு கிடையாது. அல்லேலூயா. அப்போ பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கன்னு சொன்னா, நம்ம இடம் கொடுக்கிற போதுதான் அவன் நம்மிடத்திலே அதிகமாக கிரியை செய்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும், நான் இடம் கொடுக்கவே மாட்டேன், நான் இடம் கொடுத்ததே கிடையாது, இடம் கொடுத்ததே கிடையாது. அவன் இடம் கேட்டாதானே நீங்க கொடுப்பீங்க, அவன் கேட்கவே மாட்டான். சோத்ரான், அவன் ஈஸியா வர்றதுக்கு எங்க இடம் இருக்குன்னு சொல்லி அவன் பார்த்துட்டு. அல்லேலூயா. நம்ம கூப்பிட மாட்டான, வாசலை திறந்து வச்சுக்கோம். புரியுதா உங்களுக்கு? நிறைய இடத்துல வாசலை என்ன செய்யறோம், திறந்து வைக்கிறோம். அதான் பவுல் இந்த எபேசு சபைக்கு அவர் சொல்லுகிற போது அந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்னாடி சில காரியங்களை சொல்லுகிறார். என்ன பாருங்க, ஸ்தோத்திரம், 25வது வசனத்தை வாசிங்க. எபேசு 4:25. சீக்கிரமா வாசிங்க, டைம் இல்ல. நாம் ஒருவருக்கொருவர் அவங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யே பேச கடவன். அல்லேலூயா. அவ பொய் பேசினாலே மற்றவன் வந்து விடுறான். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. அல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டு இருக்க பொய் பேசுற நிறைய காரியங்கள் சாதிக்கலாம் அப்படின்னு. ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, ஸ்தோத்திரம், நீ என் பையன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் அப்படின்னு சொல்லாரு. நான் ஒரு தரிசனம் கண்டேன் அப்படின்னு சொல்லி என் பையன்கிட்ட பேசு. அப்போ அவனுக்கு மைண்ட் சேஞ்ச் ஆகுது. எனக்கு கலக்கம் ஆயிடுச்சு. உண்மையை பேசினாலே நிறைய நேரத்துல நம்ம போராட வேண்டியிருக்கு. என்ன பொய்ய பேசிச்சுன்னா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? மக்களை எங்க கவனி. ஸ்தோத்திரம். பொய்ய பேசிச்சுன்னா சரி, யார் வந்துருவான்னா பிசாசு உள்ள உட்காந்துருவான்.
அதனால பொய் நினைச்ச கூடாது, பேசக்கூடாது. சில பெரியவங்க பிள்ளைகளுக்கு பொய் சொல்லி கொடுப்பாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு கடன்காரன் வாரம், கடன்காரன் வர சமயத்துல தகப்பனார் சொல்றாரு, மகன் சொல்றாரு, ஒரு 2 ரூபா முட்டாய் வாங்கி கொடுத்து சொல்றாரு. ஸ்தோத்திரம், மக்களே, மற்றவன் மாறான் வரச்சமையும் அப்பா வீட்டுல இல்லைன்னு சொல்லி சொல்லு, எனக்கு நான் அந்த முட்டாயை தந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்பா வீட்டுல இல்லைன்னு சொல்லி வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிடு அப்படின்னு. அந்த வட்டிக்காரன் வாரான், வரச்சமையும் இவன்கிட்ட கேட்குறான், உங்க அப்பா எங்கடா? அது எங்க அப்பா வந்து முட்டாய் வாங்கி சொன்னாரு, வீட்டுல இல்லைன்னு சொல்லி சொன்னாரு. அப்போ அவன் வந்து, உங்க அப்பா எத்தனை ரூபாய்க்கு முட்டாய் வாங்கி தந்தாரு? 2 ரூபாய்க்கு வாங்கி தந்தாரு. என்னடா நான் 5 ரூபாய்க்கு வாங்கி தரேன் சொல்றா. அவன், உங்க அப்பா எங்கடா அப்படின்னு. அப்படியா, 5 ரூபா முட்டாயா கொண்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு எங்க அப்பா வீட்டுக்குள்ளால அந்த அந்த அலமாரி இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு, நீங்க இப்ப போன போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அழகா சொல்லி கொடுத்தான். சுத்துறா நேர வட்டிக்காரன் வந்து தூக்கி போட்டு சூப்பரா வேலை பார்த்து. நிறைய இடத்துல அதான் நடக்குது. பொய்யினால வாழ்ந்துடலாம், பொய்யினால சாதிச்சிடலாம் நினைக்கிறாங்க. இல்லைங்க, பொய் பேசும்போதே மெத்த வந்து உள்ள உட்கார்ந்துருக்கான். அவன் வந்து உட்கார்ந்தாச்சுன்னா நமக்கு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. பொய் பேசி எவன் நல்லா இருக்கிறான்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அப்ப முடிஞ்ச அளவுக்கு நம்மளால உண்மை பேசக்கு வழி உண்டான்னு நம்ம பார்க்கணும். ஸ்தோத்திரம். பொய் பேசுகிறவர்கள் அவர்கள் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அல்லேலூயா. பிசாசானவன் யாருக்கு? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். ஸ்தோத்திரம். அப்போ பொய் பேசுகிறவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. வசனத்தை கேட்கும் போதே நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. எல்லாரும் கவனமா கவனிச்சு. அடுத்தல கோபப்படுகிற போது ஒருத்தன் கேட்டானா, நீ பிசாசுடைய முகத்தை பார்த்திருக்கியா அப்படின்னு. பார்த்திருக்கனே. எப்போ? என் ஒய்ஃப் கோபப்படுவாள் அப்போ. அல்லேலூயா. அதை நான் உனக்கு காட்டினேன். போன மூஞ்சி இருக்குல்ல, கோபப்படும் போது உன் மூஞ்சி ஒரு மாதிரி மாறுமே, அந்த மூஞ்சிய கண்ணாடியில பாரு, பிசாசு அங்க தெரியும். சில நேரத்துல அப்படிதான் இருக்கு. சில நேரத்துல கூட்டம் முடிஞ்சு போகும்போதே கேட்பாங்க, நீ கூட்டத்துக்கு போயிட்டு இருந்தே வேற எங்கேயும் போயிட்டு வந்தியா? நான் கூட்டத்துக்கு தான் போயிட்டு வந்தேன். கூட்டத்துக்கு போயிட்டு வந்து கர்த்தரை ஆராதிச்சு இருந்தேன். உன் முகம் தேவதூரன் முகத்தை மாதிரி இருக்கணுமே, ஏன் இப்படி மாதிரி இருக்கு? ஒண்ணும் இல்ல, வெளியில ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவன் நேற்று காலிவுட் கூட்டத்தில் அழகா சொன்னாரு, பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொரு கேள்வி கேட்கறாங்க, எல்லாரும் உண்மையில இருக்காங்க. இதே போல நீங்க வீட்டுல இருக்கீங்க, இதே போல சொர்க்கம் வேற ஒண்ணுமே இல்ல. பிள்ளைங்க வீட்டுல அத்தனை அட்டோலையும் காட்டுவாங்க, ஆனா சர்ச்சுக்கு போய் வச்சுனேன் இது மாதிரி பக்தி உள்ள பிள்ளைகள் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, பிசாசுக்கு இடம் கூடாம இருக்க. அடுத்தது எபேசியர் 5:4 அதிகாரத்திலே சொல்லப்படுது, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சலுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாக இருக்கும்படி தன் கைகளின் நலமான வேலையை செய்ய பிரயாசப்படக்கிறவன் கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து. என்ன வார்த்தை புறப்படக்கூடாது? வந்துருத. சில நேரத்துல வந்துருது, கோபம் வந்துருது, அதெல்லாம் வரக்கூடாது. தேவ பிள்ளைகள் பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருக்க கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில ஒரு ஆலோசனை உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. என்ன, அவனுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா, சின்னதா இடம் கொடுத்தீங்கன்னா, அவங்க குடும்பம் முழுவதையும் அழிச்சிருவான். ஸ்தோத்திரம். ஒரு வியாபாரி ஒருவன் தன்னுடைய ஒட்டகத்துல அவன் பயணம் செய்து கொண்டிருந்தான். ஒட்டகத்துல போகிறவன் எங்க போவான்? எந்த இடத்துல போவான்? பாலைவனத்துல தான் போவான். அப்ப பாலைவனத்துல இருட்டி ஆகிவிட்டது. அப்ப பகல்ல பாலைவனத்தினுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, ரொம்ப சூடா இருக்கும். இரவு ஆயாச்சுன்னா நல்லா குளிரா இருக்கும். அப்போ இவன் பாலைவனத்துல இருட்ட ஆரம்பித்த உடனே
இவன் என்ன பண்ணான்னா, சரி ஓய்வு எடுப்பதற்காக ஒரு கூடாரத்தை போட்டான். கூடாரத்தை போட்டு ஸ்தோத்திரம் லேலூயா, கூடாரத்தை போட்டு ஒட்டகத்தை வெளியில கட்டியிருந்தான். அந்த கூடார கம்புல கட்டி விட்டு இவன் உள்ளே படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தான். அப்போ உன்கிட்ட போற கதை சொல்ல மக்களே, சரியா? சரி கவனி. அப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது என்ன நடந்ததுன்னு சொன்னா, திடீரென்று இவன் படுத்திருந்த இடத்துல ஒரு முகம் வந்து அவனுடைய மேல வந்து உரசிச்சு. பார்த்தீங்கன்னா ஒட்டகம், ஒட்டகம் வெளியே நின்ன ஒட்டகம் இப்ப தலையை உள்ள விட்டு இவனுக்கு மேல நினைச்சிட்டு இருக்கு, தடவிட்டு. அப்ப இவன் என்ன பண்ணான்னா, அப்ப ஒட்டகத்துக்கு குளிருது போல இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அவன் கண்டுக்களை கொஞ்சம் விலகி கொடுத்தான். அப்ப அந்த மூஞ்சிய வச்சுட்டு கழுத்தை உள்ள வச்சுட்டு இவன் படுத்திருந்த இடத்துல அப்படியே கழுத்தை வச்சுட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு சுத்திரம் அப்படியே இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிச்சு. இவன் கொஞ்சம் கொஞ்சமா தடவி கொடுத்தான். கடைசியில அது உள்ள வந்தோடனே காலை வச்சு எட்டி ஒரு மிதி மிதிச்சு அவன் கூடாரத்து வெளியே அந்த பக்கத்துல போயிருச்சான், விழுந்தான். இப்போ ஒட்டகம் உள்ள, இவன் வெளியே. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. கொஞ்சம் இடம் கொடுத்ததுனால இப்ப பிசாசு உள்ள, இவங்க வெளியே. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி இருக்கும்? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளே, நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா முழுசும் உங்க குடும்பத்தை அழிச்சிருவாங்க, உங்க வாழ்க்கையை அழிச்சிருவாங்க. அதனால இடம் கொடாமல் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இடம் கொடுக்கவில்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 70வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, உங்களை எல்லாரையும் நான் தெரிந்து கொள்ளவில்லையா, உங்களுக்குள்ளும் ஒருத்தன் எப்படி இருக்கிறான்? பிசாசாட்டு இருக்கிறான். வாசிங்க அந்த வசனத்தை. யோவான் 6:70. சீக்கிரமா வாசிக்கணும். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா, உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான். உங்களுக்குள்ளும் ஒருவன் எப்படி இருக்கிறான்? பிசாசா இருக்கிறான். அப்ப அவங்கள இயேசுவோடு கொடுத்த 12 பேர்லயே ஒருத்தர் பிசாசுக்கு இடம் கொடுத்தான்னா நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த யூதாசும் ஜெபம் பண்றவன் தான், அந்த யூதாசும் வசனம் கேட்கிறவன் தான், அந்த யூதாசு இயேசு கூட இருந்து அற்புதத்தை பார்த்தவன், இயேசுவோட அப்பமும் சீத்தவன். அல்லேலூயா. அவனும் பிசாசு என்னதுதான் இடம் கொடுத்தான், பொருளாசைக்கு இடம் கொடுத்தான். பிசாசு என்னென்ன காரியங்களை செய்வான்னு சொல்லி இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்தோத்திரம். அப்ப பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. பேச ஒரு பிரச்சனை வருதா, அதை அமைச்சு விட்டுருங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்து நம்ம பேசி 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 பிரச்சனைகள் வளர்க்க கூடாது. அல்லேலூயா. நிறைய வீட்டுல சண்டை ஓயாம இருக்க காரணம் என்ன? பிசாசுக்கு இடம் கொடுத்து அவன் சின்ன இடம் கொடுத்தானே போதும், பெரிய பிரச்சனையாகி வெட்டு குத்து நடக்கிற அளவுக்கு குடும்பங்கள்ல வந்துருது. அல்லேலூயா. சின்ன பிரச்சனை ஸ்தோத்திரம் பெரிய பிரச்சனையா மாறுது. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது, பிசாசை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும்? முதல்ல அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. ரெண்டாவது எப்படி மேற்கொள்ள முடியும்னு சொன்னா, யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிந்துங்கள், பிசாசுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்க. நீங்க எதிர்த்து நின்னாலே அவன் போயிடுவான். ஆனா எதிர்க்கிறதுக்கு அத்தனை பேருக்கு பலம் இருக்கு. ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் தருகிறார். உங்க குடும்பத்துல பிசாசு கிரியை செய்கிறது குறித்து ஒரு வெளிப்பாடு தருகிறார். அந்தகாரம் வந்து போராடுகிறதை நீங்கள் அறிந்து கொள்கிறீங்க. என்ன செய்வீங்க? பயப்படுவீங்களா, எதிர்த்து நிற்பீங்களா? புரியல உங்களுக்கு? அல்லேலூயா. சொப்பனை வருது, ஒருத்தி தலையை விரிச்சு போட்டு வாரா, உடனே நம்ம என்ன செய்வோம்? பயப்படும். பொதுவாக சொல்றேன், பயப்படும். உடனே வீட்டில் உள்ளவங்களுக்கு அத்தைக்கு தலையை விரிச்சு போட்டு ஒருத்தி வந்து நின்னத
சொல்லுங்களா? பார்த்தேன். நீ என்ன பண்ண? பார்த்தேன், அவ்வளவுதான். அப்போ எது நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரோ அதுக்கு எதிர்த்து நிக்கணும். சும்மா ஆண்டவர் எதுக்கு காட்டி தராரு? பார்த்துட்டு போதுக்கா, ஷோ காட்டுறதுக்கா? இல்ல, எதிர்த்து நிக்கணும். அல்லேலூயா. நிறைய இடத்துல பயப்படுறாங்க. எதிர்த்து நிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் சொன்னா, ஸ்தோத்திரம், சும்மாவானு எதிர்த்து நிக்க முடியாது. பிசாசுக்கு சும்மாவானு எதிர்த்து நிக்க முடியாது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அப்ப ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து இருந்தா பிசாசுக்கு என்ன செய்யலாம்? எதிர்த்து நிக்கலாம். நிறைய பேர் எதிர்த்து நிக்க மாட்டாங்க. உனக்கு எனக்கு என்னத்து வம்பு, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டே இருப்போம் அப்படின்னுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடுவாங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வலு சர்ப்பத்தை ஃப்ரெண்ட் ஆக்கி வச்சுட்டா என்ன ஆகும்? பிரச்சனை தான். கவனிங்க, ஒரு ஸ்தோத்திரம், ஒரு சகோதரி அல்லது ஒரு அம்மா என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய தோட்டத்துல அவர்கள் பூச்செடிகளுக்கு தண்ணீர் பாய்த்து கொண்டிருந்தார்கள். கவனிங்க, அப்பொழுது ஒரு பாம்பு குட்டியை பார்த்தார்கள். என்ன குட்டி? பாம்பு குட்டி. என்ன பாம்புன்னா மலம்பாம்பு. அனகொண்டா சொல்லுவாங்கல்ல, அனகொண்டா சைஸ்ல உள்ள மலம்பாம்பு. அந்த குட்டியை பார்த்தார்கள். குட்டியை பார்த்தோன்னா இந்த அம்மாவுக்கு பெட் அனிமல்னா நல்லா பிடிக்கும். அந்த தோஷத்துல என்ன பண்ணிருக்குன்னா, இந்த குட்டி அனகொண்டா பாம்பை எடுத்தது தன்னுடைய வீட்டுல வச்சு பால் ஊட்டி சீராட்டி வளர்க்க ஆரம்பித்தாங்க. என்ன ஆரம்பித்தாங்க? வளர்த்து 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 இப்போ இந்த அம்மாவை விட இந்த பாம்பு கொஞ்சம் பெருசா மாறிச்சு. இன்னும் நிறைய பெருசா வளரும். ஆனா இந்த மலம்பாம்பு குட்டி அதை வச்சுட்டு இவங்க வந்து ரொம்ப செல்லமா பேச சொல்லி கூடுவாங்க. செல்லமா வரும், இவங்க பக்கத்துல தான் வந்து படுத்திருக்கோம். இப்படி எல்லாம் செய்யுது. ஒரு நாள் வந்தது, ஒரு நாள் இந்த அம்மா வீட்டுல படுத்திருக்கிற போது இந்த அம்மாவுடைய மேலே ஏறி இந்த மலம்பாம்பு படுத்தது. இவங்களுக்கு வழக்கமான ஒன்றுதானே அப்படின்னு சொல்லி இவங்க அசால்ட்டா விட்டாங்க. நடந்த சம்பவம், ஏதோ கதை சொல்றேன்னு நினைக்க கூடாது. நடந்த சம்பவம் பேப்பர்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ மேலே வந்து படுத்தது. அவர்கள் ஒன்று சில தடவி கொடுத்தார்கள். கொஞ்ச நேரத்துல அந்த மலம்பாம்பு கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய உடம்பை சுற்ற ஆரம்பித்தது. அப்பொழுது கூட இவர்கள் இது நம்ம சுற்றி விழுங்க போகிறேன்னு சொல்லி நினைக்கல. சுற்றி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல உள்ள அந்த 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 சுற்றை அப்படி நெருக்க ஆரம்பித்தது. அந்த உடம்புல உள்ள எலும்புகளால் நொறுங்குகிற சத்தம் கேட்கிறது. அப்பொழுதுதான் இவர்களுக்கு புரிந்தது, ஐயோ நம்ம நினைச்சிட்டோம், மாட்டிக்கிட்டோம். ஸ்தோத்திரம். கடைசியில அந்த தாயாரை அந்த மலம்பாம்பு விழுங்கி பாதி அளவு போச்சு வந்து மற்ற ஆட்கள் பார்த்தார்கள். மீட்டும் பிரயோஜனம் இல்லை, கூட வளர்த்தது அவங்கள விழுங்கு. இதே போலத்தான் நம்மள என்ன பண்றான்னா, ஸ்தோத்திரம், அவனை எதிர்த்து நிற்க வேண்டிய நம்ம அவனை கூட வச்சுட்டு என்ன பண்றான்னா, என் குடும்பத்தை விழுங்கிட்டு இருக்கான், என் குடும்பத்தை கெடுத்துட்டு இருக்கான், எனக்கு பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறோம். அவனுக்கு எதிர்த்து நிக்கணும். எதிர்த்து நிக்க வேண்டிய இடத்துல எதிர்த்து நிக்கணும். அல்லேலூயா. சூத்திரம். எதிர்த்து நிக்க பலம் இல்லைன்னு சொன்னா என்ன? நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம், ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம், ஆண்டோட வசனத்துக்கு நம்ம எதிர்த்து நிக்கிறோம். நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஸ்தோத்திரம் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக்கொள்ள. அப்போ பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க உங்களுக்கு என்ன வேணும்? திராணி வேணும். திராணி இருக்குதா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பக்கத்து வீட்டுல சண்டை போடக்கு நமக்கு திராணி இருக்கா? பிசாசு எதிர்த்து நிக்க திராணி இருக்குதா? அப்பந்தான் நீங்க உண்மையான தேவ பிள்ளை. அல்லேலூயா. எதிர்த்து நிக்க வேதம் சொல்லி இருக்கிறது. எதிர்த்து நிலுங்கள். ஸ்தோத்திரம். ஓடும் போது நாய் துரத்தும், ஏத்துலன்னா நாய் ஓடும். இந்த பிசாசு அப்படிதான். நீங்க எதிர்த்து நின்னீங்கன்னா போயிடுவான். ஏன்னா சும்மா அவனே ஏத்து நிக்க கூடாது.
அவன்கிட்ட போய் மோத முடியாது, சும்மா அவனை எதிர்க்க முடியாது. சூத்திரம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுகளை செய்யுமா எழுத்து நிற்கும். அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கன்னு சொன்னா உங்களுக்குள்ள தாழ்மை வேணும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்றாரு? ஏத்துங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கீழ்ப்படிக்க. கீழ்ப்படிதல் சொன்னாலே தாழ்மையின் ஒரு பகுதி தான் கீழ்ப்படிதல். தாழ்மை இல்லாதவர்கள் கீழ்ப்படிய முடியாது. அப்போ சூத்திரம், நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம், பிசாசுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் தேவனுக்கு எதிர்த்து நிற்போம். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு எதிர்த்து நிக்கிறோமா? பைபிள் அப்படி சில வார்த்தைகள் இருக்கிறது. தேவனுக்கு எதிர்த்து நின்றார்கள் அப்படின்னு. யூதாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா 1:11. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தின புஸ்தகம். அவர்களுக்கு ஐயோ, காயினுடைய வழியில் நடந்து விளையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்கு கெட்டு போனார்கள். அல்லேலூயா. கோரா எதிர்த்து பேசினான் தேவனை. அப்ப எதிர்த்து பேசக்கூடாது, எதிர்த்து செயல்படக்கூடாது. பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நின்றீர்கள் சொல்லி பவுல் சொல்லுகிறார் அப்போஸ்தலர்ல. உங்கள் பிதாக்கள் எப்படி பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நின்னாங்களோ அதே போல நீங்களே எதிர்த்து நிக்கிறீங்க அப்படின்னு. தேவனுக்கு எதிர்த்து நிக்க கூடாது. ஸ்தோத்திரம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளுக்கு எதிர்த்து நில்லுங்க. அல்லேலூயா. ஒரு மீன் அது எப்பொழுதுமே என்ன செய்யுன்னா தனக்கு எதிராக வரக்கூடிய தண்ணீருக்கு எதிராக எதிர்நீச்சல் தான் போடும் மீன். அது தண்ணி போகிற போக்குல போகுதுன்னு சொன்னா அது எப்படி இருக்குது? அது உயிருள்ள மீனே கிடையாது, செத்து போச்சு. செத்து போனதுனாலதான் தண்ணி போற போக்குல என்ன செய்யுது? போகுது. உயிர் இருந்துன்னா அது எதிர் நீச்சல் தான் போடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. வீட்டுல உள்ளவங்களை எழுத்து நிக்காதீங்க. புருஷன் மனைவிக்கு எதிர்த்து நிக்க கூடாது, மனைவி புருஷனுக்கு எதிர்த்து நிக்க கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. சோதரம். மூணாவது, நிறைய வசனங்கள் இருக்கு, எல்லாத்தையும் சொல்லக்கு நமக்கு சமயம் இல்லாதபடினாலே ஸ்தோத்திரம் சொல்ல முடியல. ஸ்தோத்திரம். மூணாவது, மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17வது வசனம். ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அடுத்த வசனம். அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். போதும். அல்லேலூயா. முதல்ல பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது, இரண்டாவது பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும், மூணாவது என்ன? இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை துரத்தணும். அல்லேலூயா. துரத்தணும். துரத்தினா வருவான், நீங்க துரத்த அடப்போமான். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே போன்னு சொன்னா போயிடுவான். இயேசுவின் நாமத்தினாலே போன்னு சொன்ன துரத்தணும்னு சொன்னா என்ன அர்த்தம்னா இயேசுவை அந்த இடத்துல மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. பிசாசை புகழ்ந்து பேசிட்டு கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இயேசுவின் நாமத்தினால துரத்துக்கு விளையாட்டு பிசாச புகழ்ந்து பேசுவாங்க, போகவே மாட்டான். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால உன்னை துரத்துக்கிறேன். சில சமயம் உடனே சொன்னா போக மாட்டான். அதனால இயேசு சொன்னாரு மத்தேயு சுவிசேஷம் 9:29 இவ்வகை பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே அன்றி வேற எவ்வகையினாலும் அது புறப்பட்டு போகாது. அப்போ அதுக்கு உபவாசம் பண்ண வேண்டி இருக்கும், அதுக்கு ஜபம் பண்ண வேண்டி இருக்கும். அல்லேலூயா.
நம்முடைய சுய பலத்துல போகாது. சுய பலத்துல பிசாசை மேற்கொள்ள முடியாது. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த நேரத்துல நீங்க சொல்லலாம், ஒரு தடவை குளிர ஜெபம் நடந்துட்டே இருக்கு. கவனிங்க, எனக்கு கதையாக சொல்றேன். குளிர ஜெபம் நடந்துட்டு இருக்கு. அவன் பாஸ்டர் அங்க தீவிரமா ஆராதனை நடத்திட்டு இருக்காங்க. இங்க கண்ணு சூப்பரா கரங்குது. கண்ணு நினைச்சது கரங்கு, பிடிச்சு பிடிச்சு பார்க்க நிக்க மாட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கு பத்தியா, இதே போல நிக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னையா செய்யறதுக்கு என்ன செய்ய ஒண்ணுமே புரியல. அப்போ மனசுக்குள்ள ஒன்று தோணுச்சு, இயேசுவின் நாமத்தினாலே கணனத்தின் ஆவியை வெளியே போன்னு சொல்லிட்டு சொல்லதுக்கு தோணுச்சு. சத்தம் போட்டு சொல்லல, அமைதியா சொன்னேன். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் கணனத்தின் ஆவியை வெளியே போன்னு சொன்னேன். டக்குன்னுட்டு ஒரு விடுதலை வந்துட்டு விடுதலையோடு கர்த்தரை ஆராதிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம துரத்துக்கு பயம். உங்களுக்கு பயமா இருக்கா? பயமா இருக்கா இல்லையா? அல்லேலூயா. பயப்படக்கூடாது, சரியா? துரத்துனா போவான், துரத்தாட்ட போவான். ஒரு நாயை துரத்துக்கு கல் எடுத்து விரட்டுவான். பிசாச துரத்து இயேசுவின் நாமத்தினாலே போன்னு சொன்னா போகும். அல்லேலூயா. அதை சும்மா சொன்னா போகாது. இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒருத்தர் என்ன பண்ணாங்க, 7 பேர் சொன்னாங்க, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் உனக்கு ஆணையிட்டு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாங்க. பவுலையும் தெரியும், இயேசுவையும் தெரியும், நீங்க யார்? அல்லேலூயா. துண்டக்கான துணியை காணிச்சு ஓடிட்டான். அப்போ ஸ்தோத்திரம், தேவ பிள்ளைகளை, பிசாசை துரத்தணும், அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது, அவனுக்கு எதிர்த்து நிக்கணும். இயேசுவின் நாமத்தினால் அவனை துரத்தணும். அப்படி செய்கிற போது அவனை நாம் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம். 12வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கிறோம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படிக்கு தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. மரணமே வந்தாலும் சரி, அதற்கு தப்பும்படிக்கு தங்கள் ஜீவனையும் பாராமல் அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் யாரை ஜெயித்தார்கள்? பிசாசை ஜெயித்தார்கள், சாத்தானை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் தெரிந்து கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என்ன உபத்திரம் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், இந்த பிசாசை நாம் ஜெயிக்கணும். இயேசுவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். இயேசுவின் இரத்தத்தினால் சொன்னால் அவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பு, அவருடைய இரத்தத்தின் சுத்திகரிப்பு எப்பொழுது நமக்குள்ள இருக்கணும். சாட்சியின் வசனத்தினால் சாட்சியான வாழ்க்கை, வசன வாழ்க்கை. அல்லேலூயா. வசனத்தின்படி வாழக்கூடிய சாட்சியின் வாழ்க்கையினால தான் பிசாசை ஜெயிக்க முடியும். நீங்க வசனத்தின்படி சாட்சியா வாழ்ந்தீங்கன்னா சோத்ரம், பிசாசை ஜெயிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் எல்லாருக்கும் தெரியுமா? பைபிள் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு ஆளு அல்லேலூயா. பைபிள் டெய்லி வாசிக்கிறவங்கள ஒரு ஆளு பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். பைபிள்ல நீங்க காலம் முழுவதும் வசனம் வாசித்தாலும் உங்களுக்கு இருக்கிற வசன அறிவை விட பிசாசுக்கு வசனம் நல்லாவே தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா ஸ்தோத்திரம், வசனம் நம்மளை விட அவனுக்கு தெரியும். ஆனா அந்த வசனத்தை கை கொள்வதற்கு அவனால முடியாது. அல்லேலூயா. வசனத்தை நம்மால் கை கொள்ள முடியும். இந்த வார்த்தைகளை நம்மால் கை கொள்ள முடியும். இந்த வார்த்தைகள் தேவனுடைய நீதி பிரமாணம், அவருடைய பரிசுத்த பிரமாணம். இந்த வசனம் யாருக்கு தீங்கு செய்வதற்கு இடம் கொடுக்காது, பொய் பேசக்கு இடம் கொடுக்காது, பொல்லாத சிந்தனைக்கு இந்த வசனம் இடம் கொடுக்காது. அப்படிப்பட்ட இந்த பரிசுத்தமான வேத வாக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கையின் பிரமாணமா மாறுகிற போது சாத்தான் வைக்கிற அத்தனை தீய காரியங்களை இந்த வசனத்தினால நம்ம ஜெயிக்க முடியும்.
ஒரு அல்லேலூயா பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். குடிகாரனா இருந்தவன் இந்த வசனத்தை படித்து தெரிஞ்சுக்கான். மனுஷனை சமைச்சு சாப்பிட்டவன் இந்த வசனத்தை படிச்சு தெரிஞ்சுக்கான். விக்கிரக ஆராதனை செய்தவன் அது தவறு செய்து இந்த வசனத்தை படித்து ஆவியோர் உண்மையை கர்த்தரை ஆராதிக்கிறான். ஸ்தோத்திரம். வசனத்தை படிக்கிற போது இந்த வசனம் வாழ்க்கையா மாறணும். அல்லேலூயா. நீங்க இந்த வசனத்தை கீழ்ப்படிஞ்சு பாருங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும். ஏன்னா இதனாலதான் பிசாசு ஜெயிக்க முடியும். பவுல் சொல்கிறாரு, ரோமர் 8:37 சொல்லப்பட்டிருக்கிறது. சீக்கிரம் வாசிங்க. ரோமர் 8:37. வாசிங்க, எடுத்தவங்க சீக்கிரமா வாசிங்க. முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருப்போம். உபத்திரவமோ மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியம் வருங்காரியம் உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த சிருஷ்டியா இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு அல்லேலூயா. எதுவும் என்னை பிரிக்க முடியாது. இயேசுவை என்னை பிரிக்க முடியாது. இயேசுவை அவருடைய வார்த்தையை என்னை விட்டு பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பிணைப்பு உண்டாவதுக்கு காரணம் சொன்னா அவர் மேல வைத்திருக்கிற அன்பு. அல்லேலூயா. சோதர சில வாலிப பிள்ளைங்க சொன்னாங்க, என்னையும் அவனையும் பிரிக்க முடியாது. நாங்க அவ்வளவு அன்பா இருக்கிறோம். அது நம்ம பாசையில வேற. அல்லேலூயா. இங்கிலீஷ்ல ஒரே ஒரு வார்த்தை லவ். நாங்க அவ்வளவு லவ்வா இருக்கிறோம் அப்படிமா. அல்லேலூயா. அது நம்ம கேட்க அசிங்கமா இருக்கு. அதனால நம்ம சொல்றது கிடையாது. சொல்றேன் என்ன, இதை ஒருத்தர் பிரிக்க நினைச்சா எங்க உயிரை தான் பிரிக்க முடியுமே தவிர எங்க அன்பை பிரிக்க முடியாது. இதை ஏன் நம்ம ஆண்டவர்கிட்ட காட்ட மாட்டேங்கிறோம்? என் உயிரை வேணா என் உடம்பை விட்டு பிரிக்கலாம், இயேசுவை என்னையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு அர்ப்பணிப்பு எந்த தேவ பிள்ளைகளை இருக்குதோ அந்த தேவ பிள்ளைய பிசாசு தொடவே முடியாது. அவங்க ஜெயிச்சிருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரர் அவங்க தான் ஜெயம் கொள்வார்கள். அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். ஏன்னா ஆண்டவர் 2 கூட்டத்தை பிரிப்பார். அதுல ஒண்ணு பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம், இன்னொன்னு சபிக்கப்பட்ட கூட்டம். சபிக்கப்பட்ட கூட்டத்தை பார்த்து சொல்லுவார், போங்க பிதாவினால் சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிற சுதரம் என்ன அக்னியை கந்த எறிகிற கடலைன்னு செய்ய போங்க சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்ரம். அவன் பிசாசு ஏன் ஒவ்வொருவர் மேலும் வந்து போராடுறான்னு, அவன் போகிற அக்கினியில அவன் போகிற நரகத்துக்கு எப்படியாவது ஜனங்களை கொண்டு போனோம். உங்க குடும்பத்தை கொண்டு போன்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறான். உங்களை கொண்டு போன்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறான். இயேசு உங்களுக்கு ஜீவன் தந்து உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் நித்திய காலமா சந்தோஷமா வைக்கணும்னு சொல்லி அவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பிசாசின் தந்திரங்களை புரிந்து கொள்ளுங்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. எல்லாரும் சொல்லுவீங்களா? பிசாசை மேற்கொள்ளக்கு 4 காரியத்தை சொன்ன. 1, பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது, பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும், பிசாசுக்கு இயேசுவின் நாமத்தினால் அணைச்சணும், துரத்தணும். அடுத்தால பிசாசை ஜெயிக்கணும். அப்படி இருந்தால்தான் அவனை மேற்கொள்ள முடியும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சோம். வெளிப்படுத்தல் 21:7. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். அல்லேலூயா. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் ஜெயிக்க வேண்டியது பிசாசை ஜெயிக்கணும், பிசாசை மேற்கொள்ளணும். ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே போராடுகிற எல்லா பிசாசு கிரியைகளை அவன் தாண்டி ஸ்தோத்திரம் போகிற போதுதான்
அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஏன்னு சொன்னா வெளிப்படுத்தல் 21:8 சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவ விக்கிரக ஆராதனைக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள், அந்த வசனத்தை மட்டும் வாசிக்க பார்ப்போம். பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியை கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். எல்லாரும் தேவஸ்தம்பத்திலே முடிந்தால் முழங்கால் போடுங்க, முடியாதவங்க எழுதி நிற்கலாம். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். பிசாசுக்கு